வணக்கம் நண்பர்களே. நியூஸ் 10 தமிழ்நாடு நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். இன்று இந்தியாவின் பாதுகாப்பு துறையின் முக்கியமான செய்திகளைக் கொண்டு உங்களிடம் வருகிறோம். நீர்மூழ்கி கப்பல் விபத்துகள் முதல் உலகத்தரத்திலான ஹைப்பர்சானிக் ஏவுகணைகள் வரை நிறைய விஷயங்கள் இருக்கின்றன. வாங்க நேரடியாக நிகழ்ச்சியில் செல்வோம். செய்தி 1: சேதமடைந்த நீர்மூழ்கி கப்பல் மற்றும் அதனுடைய திருத்த செலவுகள். முதலில் மனவருத்தமான செய்தி ஒன்றை பார்ப்போம். இந்தியாவின் 5வது ஸ்கார்பியோன் வகை நீர்மூழ்கி கப்பல் ஒரு மீன்பிடி படகுடன் மோதியதில் 10 கோடி மதிப்பிலான சேதம் ஏற்பட்டுள்ளது. அதிநவீன பாதுகாப்பு சாதனங்களும் எதிர்பாராத நிகழ்வுகளுக்கு ஆபத்தில் இருப்பதை இது நினைவூட்டுகிறது. இதே நேரத்தில் ரஷ்யா தனது ஜீரான் ஹைப்பர்சானிக் ஏவுகணையை மத்திய தரைக்கடல் கடற்படை பயிற்சியில் வெளியிட்டது. இது நடுத்தர தூர போரில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் திறன் கொண்டது. செய்தி 2: லாரி மூலம் எளிதாக இயக்கக்கூடிய மிட்சன் வெடிகள் அமைப்பை வெளியிட்டுள்ளது. இது போர்க்களத்தில் மிக முக்கியமான இலக்குகளை துல்லியமாக தகர்க்க உதவும். செய்தி 3: MS-6 ஹெலிகாப்டர்கள் மற்றும் அதற்கான அம்சங்கள். அடுத்ததாக இந்தியா மற்றும் அமெரிக்கா இடையிலான முக்கிய ஒப்பந்தம். அமெரிக்கா இந்தியாவிற்கு $1 பில்லியன் 1,17 மில்லியன் மதிப்பிலான MH-6 உபகரணங்கள் மற்றும் ஆதரவை வழங்க ஒப்புதல் அளித்துள்ளது. இது இரு நாடுகளின் பாதுகாப்பு கூட்டாண்மையை மேலும் வலுப்படுத்தும். முக்கிய செய்திகள். கடற்படை கப்பல்களுக்கு எரிபொருள் நிரப்பு உபகரணங்கள். இந்தியன் ஷிப்யார்டு நார்வேயின் கேபூர் மரிடைம் நிறுவனத்துடன் சேர்ந்து கடற்படை கப்பல்களுக்கு சுலபமாக எரிபொருள் நிரப்பும் உபகரணங்களை உருவாக்க உள்ளது. இது இந்திய கடற்படைக்கு தொடர்ந்து செயல்திறன் கொடுக்க உதவும். தொழில்நுட்ப முன்னேற்றங்கள். இப்போது நவீன தொழில்நுட்பங்களை பார்க்கலாம். DRDO ஃபுக் படுகைகளுக்காக மிகவும் குறைந்த அளவிலான வெப்ப பாதுகாப்பு பொருளை உருவாக்கியுள்ளது. இது இந்தியாவின் ஏவுகணைகள் மிகப் பாதுகாப்பாக இருக்கும் என்பதை உறுதி செய்கிறது. ட்ரோன் மேம்பாட்டு கூட்டாக செய்முறைப்படுத்துதல். நொய்டாவில் உள்ள காமன் ட்ரோன்ஸ் நிறுவனம் ட்ரூப் கம்ஃபர்ட்ஸ் LTD உடன் சேர்ந்து புதிய ட்ரோன்களை உருவாக்கி வருகிறது. இது நாட்டின் உள்நாட்டு பாதுகாப்பு தொழில்நுட்ப வளர்ச்சியை வெளிப்படுத்துகிறது. இந்திய வான்படை கதாக் யுத்த ட்ரோன் வானூர்திகளின் 9 தளங்களுக்கான திட்டத்தை அறிவித்துள்ளது. முதலாவது மாதிரி 2028 தயாராக இருக்கும். இது எதிர்காலத்தில் வான்படை போரில் மாபெரும் மாற்றத்தை ஏற்படுத்தும். நவீன பாதுகாப்பு திட்டங்கள். இந்திய ராணுவம் வெடிக்காத தோட்டாக்களை அழிக்க AI திறன் கொண்ட ட்ரோன்களை பயன்படுத்த ஆரம்பித்துள்ளது. இது உயிர்களை பாதுகாக்கவும் வேகமாக சுத்தம் செய்யவும் உதவுகிறது. லோக் அருகே கையடக்க ட்ரோன் எதிர்ப்பு கருவிகள் பயன்படுத்தப்பட்டுள்ளன. இது முக்கியமான இடங்களில் வெளிப்படையாக இருக்கும் ஆபத்துகளை தடுக்க உதவும். உலகளாவிய ஒத்துழைப்புகள். இந்தியாவின் பாதுகாப்பு பொருட்கள் உலக அளவில் கவனம் ஈர்க்கின்றன. சமீபத்தில் சவூதி அரேபிய இராணுவத்திடம் இந்திய பாதுகாப்பு பொருட்கள் காட்சிப்படுத்தப்பட்டது. அதே நேரத்தில் ரஷ்யா Su-57 விமான தயாரிப்பில் இந்தியாவின் பங்கு மிக முக்கியமானதாக இருக்கும் என்பதை வலியுறுத்தியுள்ளது. இது உலகளாவிய பாதுகாப்பு பொருட்கள் வணிகத்தில் இந்தியாவின் இடத்தை வலுப்படுத்துகிறது. கொள்முதல் அப்டேட்ஸ். தி டிஃபென்ஸ் எக்ஸிஷியர் கவுன்சில் 2772 கோடி மதிப்பிலான கடற்படைக்கான கப்பல்கள் மற்றும் வேகமான துருப்புகள் வாங்க ஒப்புதல் அளித்துள்ளது. ரேடார் எச்சரிக்கை சாதனங்கள். ஈழத்திறனியல் போர்க்கருவிகள் பிரிவில் இந்தியன் கோஸ்ட் கார்டு ஹெலிகாப்டர்களுக்காக புதிய ரேடார் எச்சரிக்கை சாதனங்கள் மற்றும் ஜாம்மர்கள் பயன்படுத்தப்பட உள்ளது. டாங்குகள் மற்றும் Su-30 விமானங்கள் மேம்படுத்தப்படுதல் மற்றும் T-72 T-90 டாங்குகள் மற்றும் Su-30 விமானங்களுக்கான மேம்படுத்தல்கள் ஒப்புதலுக்கு பெற்றுள்ளன. இதனால் பழைய முறைமைகள் புதிய போர் சவால்களுக்கு தயாராக இருக்கும். இந்தியாவின் பாதுகாப்பு வலிமை. இந்தியாவின் பாதுகாப்புத்துறை எவ்வளவு ஆற்றலுடன் செயல்படுகிறது என்பதை நீங்கள் பார்த்தீர்கள். நாட்டின் எல்லைகளை பாதுகாக்கவும் தொழில்நுட்ப திறன்களை மேம்படுத்தவும்
என்னென்ன முன்னேற்றங்கள் நடைபெறுகிறது என்பதை கண்டீர்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் நியூஸ் 10 தமிழ்நாடு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். உங்கள் கருத்துக்களை கீழே கமெண்ட் செய்ய மறக்காதீர்கள்.